Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கேண்டில் மேக்கிங் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படினா நான் வந்து சோயா wax எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் வந்து கலர், நீங்க கலர் இல்லாம கூட பண்ணலாம். அதுக்கு அப்புறம் வந்து லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்மெல்க்காக நீங்க எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்றதா கூட பண்ணலாம். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரி நான் வந்து ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த காட்டன் நூல் வித் இந்த ராட் இதோட நம்ம வந்து சேர்த்து செட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அது ஊற்றி வைக்கிறதுக்கான ஒரு மோல்டு, ஒரு 50 கிராம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி பீக்கரில், சில்வர் பீக்கரில் டபுள் பாயிலிங் மெத்தடில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தெரிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து வேக்ஸ் ஊற்றி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்தில் செஞ்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறதுக்காக. இது ட்ரையல் தான், அதனால் செஞ்சு பார்க்கணுன்னு வச்சுருக்கேன். இது நல்லா வந்து மெல்ட் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர் மிக்சிங் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ஓப்பன் பண்ணு பாப்பி, இந்த கலர் ஓப்பன் பண்ணு. எப்போவுமே வந்து இந்த மாதிரி பவுடர் கலராக இருந்தது அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்து நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. பவுடர் கலராக இருக்குது அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஒரு எசென்ஷியல் ஆயிலோடு சேர்த்து நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து போடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டபுள் பாயிலிங்கில் வந்து உருகியாச்சு. எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கலர் பவுடர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து கொஞ்சம் ஒரு பிஞ்ச் எடுத்துக்கிட்டாச்சு. அளவாக போட்டால் போதும். இது ஓப்பன் பண்ணுமா. எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே வந்து ஒரு 2-3 ட்ராப் எடுத்துக்கிறோம் போதும். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும்னா நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பார்த்தீங்களா, அந்த பவுடர் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடணும். நான் வந்து ஒரு மைல்டு கலர் மாதிரி தான் போடலாம் அப்படிங்கிற பிளானு, அதனால நான் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த திரி வந்து நிற்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம ஒரு ட்ராப் செட்டப் பண்ணுவோம். கேண்டிலில் இப்படி வச்சோம்னா அது ஸ்டிக்கியாகி நிற்கும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது நிற்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இந்த கலர் இங்கே வீடு ஓகேங்களா. நல்லா இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து மோல்டில் வந்து அப்படியே நம்ம ஊற்றலாம். இதில் ஒரு கலர் ஃப்ளவரை வந்து நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் மோல்டில் வந்து ஊற்றி வச்சுருந்த கேண்டில் தான். இதை நம்ம அப்படியே வந்து இப்படி செட்டப் பண்ணலாம். தெரியுது சொல்லிக்கோ. இதுலேயுமே வந்து நம்ம ஊற்றுறோம். அவ்வளோதான், ஊற்றியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால்வாசி காஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடணும்னா இப்படி லைட்டாக அமுத்தி விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லாவே காஞ்சிடணும். அவ்வளோதான் கேண்டில் மேக்கிங். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், கஷ்டம் இல்லை. நீங்கள் கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணுறதுலையும் அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லை வந்து நம்மளுக்கு இப்போ தான் நம்ம பழகிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து டெம்பரேச்சர் மிஷின் விற்குது.
அதை வந்து நீங்கள் வாங்கி டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டெம்பரேச்சரில் ஊற்றுனா வந்து இது தாங்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஆறுனதுக்கப்புறம் ஊற்றுனீங்கனாலும் சீக்கிரம் வந்து இப்போ எப்படி கட்டி ஆகிக்க பாருங்க இந்த மாதிரி ஆகிடும். அதனால் வந்து டெம்பரேச்சர் கரெக்டாக பார்த்து தான் நம்ம இது ஊற்றணுமே. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற கேண்டில்ஸ் எல்லாம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் ட்ரையலுங்கிறனால ஒன்று எக்ஸஸாக ஊற்றிட்டேன், இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலி வந்து இந்த அளவுக்கு தான் ஊற்றணும், முக்கால் பதத்துக்கு தான் நம்ம ஊற்றணும். ஏன்னா உருகுச்சுன்னா வந்து திருப்பி பற்ற வைக்கும்போது எக்ஸஸாக வெளியே வரும். அதுக்கு பதிலாக இந்த அளவில் பண்ணுறது பெட்டர். இந்த 2 அளவும் ஓகே. பாருங்க கேண்டில் எப்படி வைக்கிறோன்ட்டு. நம்ம ரெடி பண்ண கேண்டில் சூப்பராக எரியுது. ஒன்று போதும், இதை அப்படியே விட்டுறலாம் இருக்கட்டும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேண்டில் எப்பவுமே வேக்ஸ் வந்து வேஸ்ட்டே ஆகாது. மோல்டு இருந்ததுன்னா திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.